வெல்கம் டு தர்ஷு கிச்சன். இன்னைக்கு நம்ம வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல பண்றதுன்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்து வாஷ் பண்ணி 30 மினிட்ஸ் ஊற வச்சிருக்கேன். பேன்ல முக்கால்வாசி தண்ணி பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஊற வச்சிருக்க அரிசியை இது கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். ரைஸ் 90% குக் ஆனால் போதும், ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் பூண்டு 4 பல் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இஞ்சி 1 கியூப் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட் 1/4 கப் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கேரட் 1/2 கப் போட்டுக்கிறேன், இதை வதக்கி விட்டுக்கலாம். பீன்ஸ் 1/2 கப் ஆட் பண்ணி வதக்கிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோஸ் 1/2 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். கேப்சிகம் 1/2 கப் போட்டுக்கிறேன், இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும், ரொம்ப ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஓவராலாக 3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இது கூட சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ குக் பண்ணி வச்சிருக்க ரைஸையும் சேர்த்து இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன்ஸ் 1/4 கப் போட்டுக்கிறேன், இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதை நீங்கள் கெச்சப்போடு சர்வ் பண்ணலாம். ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா தர்ஷு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.